உங்கள் தலைவர் திரு லயன் சிவகுமார் அவர்கள் மற்ற மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து 3 நாட்களாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சங்கத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எங்களை மாணவர்களுக்கு தெரியும். ஏன்னா நான் கல்லூரி ஆசிரியர்களை மாநில அளவில் வழி நடத்திய அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தில் மாநில பொறுப்பில் இருந்தவன். படித்தவர்களை வைத்து நடத்துவதே எனக்கு மிக மிக கடினம். ஆனால் இந்த காலத்தில் எவ்வளவோ டைவர்ஷன் இருக்கும்போது 3 நாட்கள் நிகழ்ச்சிகள் நடத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்கள் பொறுப்பாளர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். மதிப்பிற்குரிய உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு எங்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் திரு ஏசி சண்முகம் அவர்களும் தலைவர் திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களும் மிகவும் விரும்பினார்கள். ஏன்னாக்கா உங்களை போன்று, உங்கள் இயக்கத்தை போன்றே அவர் பல்வேறு இயக்கங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்மால் பயன் பெற்றவர்களை நேரடியாக பார்த்து அவர்கள் பாராட்டுவதையும் அவருடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வதில் அவர்கள் இருவரும் மிகவும் விரும்பினார்கள். ஆனால் இன்று அவர்கள் முன்னரே கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னரே திட்டமிடப்பட்ட பயணம் என்பதால் அவர்களால் பங்கேற்க இயலவில்லை. அவர்கள் சார்பாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை எங்கள் மதிப்புக்குரிய பதிவாளர் திரு டாக்டர் பழனிவேல் அவர்களும் நானும் பங்கேற்றுள்ளோம். ஆக்சுவலாக உங்கள் வாழ்த்துக்களையும் உங்கள் பாராட்டுதல்களையும் நேரடியாக நாங்கள் தெரிவிப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றோம். தோழர்களே, உங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்த படிப்பு அப்படிங்கிறது எவ்வளவுனாக்கா, நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், நான் பழனிவேல் சார் அவர்களும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் தான். அவர் என்னோட இளைஞர். நான் கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி வரைக்கும் முடிச்சு அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி இங்க பல்கலைக்கழகத்தில் 15 வருஷமா பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு எஸ்எஸ்எல்சியில அப்போ 400 மார்க்ஸ்ங்கிறதே பெரிய விஷயம். நான் 480 வாங்கினேன் அவுட் ஆஃப் 500. அந்த மயிலாடுதுறையிலேயே கிட்டத்தட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெற்றேன். ஆனா எல்லாரும் என்னன்னாக்கா ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்து எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க, 400 மார்க் வாங்கினா போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேரடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், உங்க பையனை நேரடியாக போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. படிக்கிறதுக்கு அப்போ எவ்வளவுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஆனா ஒரு கல்லூரியில போய் சேர்ந்து அந்த புத்தகம் வாங்கி அதை செலவு கூட பண்ண முடியாத நிலைமையில வேலைக்கு போகலான்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அப்ப இருந்த காமராஜர் ஏற்படுத்தி அதற்கு பிறகு அண்ணா கலைஞருடைய வழிகாட்டுதலில் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைத்த காரணத்தினால்தான் என்னை போன்றவர்கள் படிச்சு இவ்வளவு பெரிய இதற்கு இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கோம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தரை படிக்க வச்சுட்டா அது கிட்டத்தட்ட ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவருடைய பசங்கள் அந்த ஜெனரேஷன் படிக்கும். இதுக்காக நான் தொழில்களை குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. ஆனால் எந்த தொழில் இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வகையில உங்க தலைவர் சொன்னது போல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 135 பேர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அதில் பெரும்பாலான மாணவர்கள் நல்ல மார்க் மதிப்பெண்களுடன் பட்டத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற வழியில் இருக்கின்றது என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த உங்க தலைவர் குறிப்பிட்டது போல இந்த கல்வி மட்டுமல்ல, எங்களுக்கு 2 மருத்துவமனைகள் சென்னையில இருக்கின்றது. ஒன்று ஏசிஎஸ் மருத்துவமனை, இன்னொன்று லலிதாம்பிகை மருத்துவமனை. 2 மருத்துவமனைகளிலும் உங்கள் உறுப்பினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்கள் பல்கலைக்கழக தலைவர்கள் சார்பாக பங்கேற்பதில் நானும் எங்கள் பதிவாளரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னாக்கா இந்த புகைப்படத்தை, இந்த போட்டோகிராஃபி நான் அந்த இதுலயே பேசினேன். இப்போ என்னுடைய திருமணம் 76 நடைபெற்றது. அப்பெல்லாம் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டோகிராஃபர் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, ஏன்னா வசதி இருக்காது. அதுக்காக அந்த தலைக்கு பொண்ணு வீட்டுக்கு 5 போட்டோ, மாப்பிள்ளை வீட்டுக்கு 5 போட்டோ எடுத்து கொடுப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட். அது உங்களுக்கு தெரியும், திரைப்படத்துறையிலேயே அப்போ ஸ்டில் போட்டோகிராஃபர் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் பார்த்தா டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துடுச்சு. என்னென்னமோ எங்களுக்கே படித்தவங்களுக்கே தெரியாத அளவுக்கு புகைப்பட தொழிலில் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அழகு எங்களை போன்று ரொம்ப அழகு இல்லாதவங்களை கூட அழகாக காண்பிக்கக்கூடிய
திறமை படைத்த புகைப்பட தொழிலாளர்கள் வந்திருக்கிறீங்க. அது என்னக்கா, நான் கல்யாணத்துல பாக்குறேன், இன்னும் கல்யாணத்துல போட்டோ தான் இருக்கும். இப்போ போட்டோ ஷூட்டு, அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு ஹீரோயின் மாதிரி அவங்களை விதவிதமா போட்டோ எடுக்கின்ற இந்த கல்யாணத்திலிருந்து நீங்க செய்கின்ற இந்த பணிகள், நீங்க உங்க குடும்ப ரீதியாக நன்றாக நீங்க வளர வேண்டும். நீங்கள் வளரும் பொழுது உங்களை சார்ந்திருக்கின்ற